So hi all. So 12th sum பார்க்கலாமா? So அப்போ 12th sum 1 point exercise 1.4ல 12th sum. சாமி ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே இது எடுத்துட்டேன். இந்த வீடியோவை பார்த்தா வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாம விட்டுருச்சு. ஸோ நான் அப்படியே சொல்றேன், நான் அந்த சம் போட்டிருக்கேன், அதை அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? ஃபங்க்ஷன் டி விச் மேப்ஸ் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னா என்ன? டி இன் செல்சியஸ். செல்சியஸ்னா என்ன சொல்லியிருக்காங்க? சி இன்ட்டு டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட். ஃபாரன்ஹீட்னா எஃப். ஓகேவா? டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எஃப், அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க எஃப் இஸ் ஈக்குவல் டு அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த எஃப் இஸ் ஈக்குவல் டு 9/5c + 32 இதை இங்க போட்டுறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எஃப்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எஃப். அப்போ எஃப் இருக்கிற இடத்துல நான் டி ஆஃப் சி போட்டுருவேனா? இங்க பாருங்க, எஃப் இருக்க வேண்டிய இடத்துல என்ன போட்டுக்கிறேன், டி ஆஃப் சி போட்டுக்கிறேன்னா, மிச்சம் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிருக்கேன். ஓகே, அவ்வளவுதான். இப்போ சம்முக்கு போங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, டி ஆஃப் 0. டி ஆஃப் 0 எனக்கு தெரிஞ்ச ஃபங்க்ஷன் என்ன, டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 9/5c + 32. அதே அப்படியே இங்க எழுதியிருக்கேன். சி இருக்க வேண்டிய இடத்துல 0 இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிப்பேன், 0 இங்கே போட்டுப்பேன், 0 இங்கே போட்டுப்பேன். அப்போ 9/5 இன்டூ 0 0 ஆயிடும், மிச்சம் 32 மட்டும் இருக்கும். ஸோ டி ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 32. ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சரோட டிகிரி என்னன்னு கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட் கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ எஃப்னு போட்டுக்கிறேன். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் T28. சேம் அதே தான், எனக்கு தெரிஞ்ச ஃபங்க்ஷன் டி இன்டூ சி 9/5c + 32. ஸோ சி இருக்கிற இடத்துல 28 போடுறீங்க. இப்போதான் கண்ணா இந்த இடத்துல சால்வ் பண்றது எப்படின்னு கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த 5ஐயும் இந்த 28ஐயும் நான் டிவைட் பண்றேன். ஸோ டிவைட் பண்ணும்போது எனக்கு 5.6ன்னு கிடைக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் 9 போட்டுப்பேன். 9 இன்ட்டு 28 டிவைடட் பை 5 இருக்கிற இடத்துல 5.6ன்னு போட்டுப்பேன். பிளஸ் 32 அப்படியே போட்டுக்கிறேன். அடுத்தது 9 இன்டூ 5.6 50.4ன்னு எனக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. 50.4 + 32 82.4. ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சர்னு இருக்கிறதுனால ஃபாரன்ஹீட். அடுத்தது சேம் டீல -10. டி ஆஃப் -10 நமக்கு டி ஆஃப் சி தெரியும். டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 9/5c + 32. சி இருக்கிற இடத்துல -10 போடுறீங்க. அதே மாதிரி சி இருக்கிற இடத்துல -10. ஃபார்ச்சுனேட்டா நம்மளால ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண முடியும். ஸோ 9 × 2 18, இங்க இருக்கிற மைனஸ் இங்க + 32. இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 14 ஃபாரன்ஹீட் அப்படின்னு போட்டுற வேண்டியதான். சரியா? ஸோ 32ல 18 போச்சு அப்படின்ட்டுனா 14. இந்த 14 போட்டுற வேண்டியதான். ரைட்டா கண்ணா? இப்போ ஃபோர்த் சம் பாருங்க. டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 212. டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 212. இதோ இங்க எழுதியிருக்கு. டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 212. சார், டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 212. இப்போ நமக்கு ஜென்ரலா தெரிஞ்ச ஈக்குவேஷன் என்ன, டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 9/5c + 32. இதுதான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ டி ஆஃப் சி இருக்கிற இடத்துல 212 போட்டுக்க போறேன். மிச்சம் 9/5c + 32 எழுதி போறேன். ஒரு சைடு ஃப்ராக்ஷன், இன்னொரு சைடு நம்பர் இருந்தா இந்த 5 × 32ஐ இங்க மல்டிப்ளை பண்ணா 160 டிவைடட் பை 5. இங்க 5 வந்து 9க்கு மட்டும் இருந்தது இல்லையா, இப்போ மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஹோல் டிவைடட் பை 5. ஸோ இப்போதான் டிவிஷன்ல இருக்கிற 5ஐ ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 212 × 5 இஸ் ஈக்குவல் டு 9c + 160. ஓகேவா? இப்போ இந்த 210ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1060 கிடைக்கும். இந்த +160 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா -160 இஸ் ஈக்குவல் டு 9c. ஸோ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 900 இஸ் ஈக்குவல் டு 9c. ஸோ இந்த 9 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 9 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா டிவிஷன்ல போகும். ஸோ 900/9 100. சரியா சாமி? ஓகேவா? ரைட். இப்போ 5th கொஸ்டின் பாருங்க. செல்சியஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் வேல்யூ. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு எஃப். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஜெனரல் ஃபங்க்ஷன் என்ன, டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 9/5c + 32. ஸோ சி இருக்கிற இடத்துல எஃப், சி இருக்கிற இடத்துல எஃப். ஓகேவா? ஸோ இப்போ வழக்கம் போல என்ன பண்ணணும், இதை சால்வ் பண்ணணும்னா
ஒரு பக்கம் ஃப்ராக்ஷன், இன்னொரு பக்கம் நம்பர், நடுவுல பிளஸோ மைனஸோ வந்துச்சுன்னா இந்த 5 வந்து கீழே இருக்கிற டினாமினேட்டர் இங்க மல்டிப்ளை பண்ணும். ஸோ 9f + 160/5. இப்போ இந்த 5 கொண்டு வந்து இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5f. இப்போ இந்த 9f ஈக்குவல் டு இந்த பக்கம் போச்சுன்னா -9f ஆகும். அண்ட் ஹென்ஸ் -4f இஸ் ஈக்குவல் டு 160. இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 4 ஈக்குவல் டு இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன்ல போகும். கேன்சல் பண்ணீங்கன்னா 40. ஸோ இந்த மைனஸ் மட்டும் ஈக்குவல் டு இந்த பக்கம் போச்சு அப்படின்னா மைனஸாவே தான் இருக்கும். நம்பர் கூட ஒரு பிளஸோ மைனஸோ போச்சுன்னா தான் அந்த சைன் மாறும். இல்ல அப்படின்னா சேம். இப்ப நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் இது என்ன சொல்ல வரேன்னு நல்லா கவனிங்க. இப்ப இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். எஃப் -4 இஸ் ஈக்குவல் டு 160 இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த -4 ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா மட்டும்தான் அது +4 மாறும். புரிஞ்சுக்க முடியுதா? வெறுமனே சைனை நீங்க அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா இது மாறவே மாறாது, அப்படியே தான் இருக்கும். 40 இந்த மைனஸ் மட்டும் தான் ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு போறீங்க, அப்போ -40 தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.